சைதாப்பேட்டை திமுக வேட்பாளர் மா. சுப்பிரமணியன் கன்னிகாபுரம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கன்னிகாபுரத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் மா. சுப்பிரமணியனுக்கு அந்த பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை முதலமைச்சரால் படைக்கப்பட்ட சாதனைகள் ஏராளம் எனவும், ஆகையால் சைதை மக்கள் மீண்டும் உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பார்கள் எனவும் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வருகிற 23ஆம் தேதி நடைபெறவிருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு வாக்குகள் சேகரிக்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தொடங்கி தினந்தோறும் ஒரு 10 மணி நேரம் நடந்தே சென்று வாக்காளர்களை தனித்தனியே சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் அவரவர்களுடைய அரசியல் இயக்கங்களின் கொடிகளை பிடித்தவாறு இந்த பிரச்சார பயணத்தில் பங்கேற்று சிறப்பித்து வருகிறார்கள். சைதாப்பேட்டையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் படைக்கப்பட்டிருக்கிற சாதனைகள் ஏராளம். இப்படி சைதாப்பேட்டையில் எண்ணில் அடங்கா பணிகள், சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரை ஒரு இரும்பு மேம்பாலம், கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, தேசிய வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை, உலகிலேயே பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை, அதேபோல் காந்தி மண்டபம் சீரமைத்து மீண்டும் சுற்றுலா மையமாக ஆக்கியது சைதை தொகுதிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் போகிற இடங்களிலெல்லாம் வாக்காளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்று உதயசூரியனுக்கே வாக்களிப்போம் என்கின்ற உறுதியை தெரிவித்து வருகிறார்கள்.